நான் உண்மையிலே இந்த சித்திரை 1ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று இவ்வளவு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுல என்ன சிறப்புன்னா, நான் இப்படி ஒரு பக்தியை நான் பார்த்ததே இல்லை. இந்த அம்மா அவங்க பேர் என்ன? சித்ரா அம்மாவோட பக்தியை நான் அப்படி பார்த்து பிரமிச்சு போயிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இப்படி சுத்தி ஒரு உலகம் இருக்கிறதே தெரியல. இறைவனை பாடுறப்போ தன்னை மறந்த நிலையில அவங்க பாடுறாங்க. ஒரு அபாரமான பக்தி, சிறந்த பக்தி. ஆனா உண்மையில எனக்கு இப்படி பக்தி எல்லாம் கிடையாது. இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை பார்த்துட்டு எனது ஆர்வீர் அண்ணன் சுயம்பராஜன், அவர் ஒரு மிகப்பெரிய சிவனடியார், அவர் என்கிட்ட சொன்னாரு, தம்பி இது முடிஞ்ச உடனே என்ன நிகழ்ச்சி அப்படின்னாரு. ஒண்ணும் இல்லைன்னா அந்த திருவாசகம் டோல் முடிஞ்சோன்னு முடிஞ்சது அப்படின்னேன். ஏன் நீங்க ஏன் திருவாசகத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசக்கூடாது அப்படின்னாரு. சத்தியமா சொல்றேன், எனக்கு தேவாரமும் தெரியாது, திருவாசகம் தெரியாது, எனக்கு பக்தியும் தெரியாது, உண்மையில சொல்றேன். இப்ப நீங்க எல்லாம் சொன்னீங்களே, படிக்கச்சுல ஒரு இடத்துல படிச்சீங்க, பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் படிச்சீங்க. ஆனா இதுல படிச்சதுல எத்தனை பேர் வீட்டுக்கு போனவரும் பொன் வேண்டேன் பொருள் வேண்டேன் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது சத்தியமா. ஏன்னா அதுல குறைய சொல்லல, பக்தியினுடைய வெளிப்பாட்டினுடைய சில தன்மைகளை சொல்லுங்க. அதே போல அம்மா பேசுறச்ச சொன்னாங்க, பிறப்பு வேண்டாம். 84 லட்சம் யோனி பிறப்புகள், திருப்பி 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 ஒண்ணுலே பெண் யோனி, இல்லைன்னா பூனை யோனி, யானை யோனி, நாய் யோனி, ஏதோ ஒரு யோனியில பிறப்படுத்திட்டே இருக்கிறது. பிறப்பு வேண்டாம் என்பதுதான் 63 நாயன்மார்களுடைய வேண்டுதல். அதுதான். ஆனா நானு அடியேன் ஒரு சிறுவன், எனக்கு அது ஒரு சின்ன கருத்து வேறுபட்ட ஒரு வேண்டுதல். எனக்கு பிறப்பு வேண்டும், எனக்கு பிறப்பு வேண்டும், கட்டாயமாக வேண்டும். நீர் எப்போதெல்லாம் புலவராக நக்கீரனோடு போட்டியிட வருகிறீரோ அப்போது ஒரு தருமியாகவாவது நான் வர வேண்டும். எப்போதெல்லாம் விறகு வெட்டியாக வருகிறீரோ அந்த கிராமத்தில் ஒருவனாக உம்மிடம் விறகு வாங்குவனாவது நான் வர வேண்டும். எப்போதெல்லாம் பிட்டுக்கு மண்வெட்ட வருகிறீரோ அப்போது உமக்கு பிட்ட வைத்து தருகிற கிளவியாக இல்லாவிட்டாலும் உமக்கு பிறம்படி தருகின்ற ஒருவனாக நான் வர வேண்டும். நீர் ராமனாக வந்தால், ஒரு ஆஞ்சநேயனாக நான் வரவிட்டாலும் ஒரு அணிலாகவாவது நான் வர வேண்டும். இல்லைன்னா எப்படி? நீர் 11,000 ஆண்டுகள் போயிருவாரு, நான் எங்கிட்ட இருப்பேன் உங்களை பிரிஞ்சு? எனக்கு பிரிவு வேண்டாம், எனக்கு பிறவி வேண்டும். எப்போதெல்லாம் உமது அவதாரம் வருகிறதோ அப்போதெல்லாம் எனக்கு பிறவி வேண்டும், உம்மோடு பணி செய்கின்ற பிறவி என்பதுதான் என்னுடைய வேண்டும். அன்பானவர்களே, பக்தி, பரிசுத்தமான பக்தி இங்கே பார்த்தேன். நிச்சயமா சொல்றேன், என்கிட்ட பக்தி கிடையாது. பக்தி உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறது அபாரமான பக்தி, சிறப்பான பக்தி. ஆனால் அடியனுக்கோ பகவான் யோகி ராம் சுரத்குமார் கற்றுத்தந்திருப்பது பக்தி இல்லை, சரணாகதி, டோட்டல் சரண்டர். நான் இங்க அடிக்கடி சத்சங்கத்துல சொல்லுவேன், பக்தி, பரிசுத்தமான பக்தி என்பதற்கும் சரணாகதி, டோட்டல் சரணாகதி. ஐயா, எதுவுமே நான் இல்லை, எதுவுமே என் கையில இல்ல, இங்க நடப்பது எதுவுமே என்னுடைய செயலால் அல்ல, எல்லாமே உமது செயல். என்கிட்ட என்னையா இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நிற்பதும் நடப்பதும் மூச்சு விடுவதும் எல்லாம் உமது செயல், நீரன்றி என்னிடம் ஒன்றுமே இல்லை என்பது சரணாகதி. இந்த சரணாகதிக்கும் பக்திக்கும் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி என்பது குரங்கு தன் குட்டியை தூக்கி செல்வது போல, சரணாகதி என்பது பூனை தன் குட்டியை தூக்கி செல்வது. இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இல்ல? யாரும் கவனம் இல்லதான். பக்தி என்பது ஒரு குரங்கு தன் குட்டியை சுமந்து செல்வது போல, சரணாகதி என்பது பூனை தன் குட்டியை தூக்கி செல்வது போல. என்ன வித்தியாசம்? குரங்கு தூக்கிட்டு போல, குரங்கு தூக்கிட்டு போல, குட்டி தான் அதை பிடிச்சிட்டு இருக்கணும். அது மரத்துக்கு மரம் தாவி தாவி போயிட்டு இருக்கு, இது குட்டி தான் பலமா பிடிச்சிட்டு இருக்கணும். ஆனா சரணாகதி என்பது பூனை தன் குட்டியை தூக்கி, குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, அது போகுல கிடக்கும், பூனையா தூக்கிட்டே போகும், அது அங்கங்க தூக்கி தூக்கி கொண்டு வச்சுக்கும். இந்த பூனை குட்டிக்கு ஒரே ஒரு நம்பிக்கை தான், அம்மா எங்கேயோ தூக்கிட்டு போகுது, அது நம்மள நல்ல ஒரு இடத்துல தான் வைக்கணும்னு நம்பிக்கை. திஸ் இஸ் கால்ட் சரணாகதி. எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன வேண்டது, மழை பெய்யுதா தண்ணி வருதா, பூனை குட்டியை தூக்கிட்டு போகும், குட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது, அது பாட்டு தூக்கிட்டு போய் வச்சுக்கோ. எல்லாமல்ல எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமார்
அடியேனை போன்ற பாமரர்களுக்கு கற்றுத்தந்தது டோட்டல் சரண்டர், சரணாகதி. எனக்கு தேவாரம் தெரியலையா, பரவாயில்ல. திருவாசகம் தெரியலையா, பரவாயில்ல. வேதங்கள் தெரியலையா, பகவான்ல. என் பேர் தெரியுமா உனக்கு, தெரியுமே, அதை சொல்லிக்கிட்டே இரு, அதை சொல்லிக்கிட்டே இரு, போதும். 4 யுகங்கள், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மம். முதல் யுகத்திலே கடுமையான யாகங்கள் செய்ய வேண்டும், அஸ்வமேத யாகங்களை போன்று. அடுத்த யுகத்திலே வனவாசம் செல்ல வேண்டும், துறவரம் பூண்டு வனவாசம் சென்று கடும் தவம் செய்ய வேண்டும். அடுத்த யுகத்திலே பெரிய பெரிய ஆலயங்கள் கட்ட வேண்டும். எல்லாம் வல்ல ஏக பரம்பொருள் எப்படியேனும் இந்த மனித ஜென்மங்களை ஆட்கொண்டு விட துடிக்கிறார். தன்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் தளர்த்துறான் ஒவ்வொரு யுகத்திலையும். இந்த மனுஷங்களால அடுத்தடுத்த யுகத்தில் இதெல்லாம் முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள், யூ நோ, இட் இஸ் இம்பாசிபிள். இந்த கலியுகத்திலே இதெல்லாம் சாத்தியமே இல்லை. இவன் எங்கிட்ட யாகம் எல்லாம் பண்றது, அஸ்வமேத யாகம் பண்றது அவ்வளவு சாதாரணமா? அந்த நேரத்துல கேட்கறதெல்லாம் கொடுக்கணும், தானமா கொடுத்து. வருது இவங்க யாகம் நடந்துட்டு ஒருத்த வந்து ஐயா அந்த வீட்டை தாங்கன்னா கொடுத்துடணும். குதிரை வேணும், யானை வேணும், மாசுபடா பொருட்கள் வேணும், பூஜை பொருட்கள் வேணும். How it is possible? அடுத்த யுகத்துல காட்டுக்கு போனோம்னா துறவரம் பூண்டு. கலியுகத்துல சாத்தியமா? எவனாவது ஏசி ரூம் விட்டு வெளியே போவானா? எவனா புள்ள குட்டி விட்டு வெளியே போவானா? இங்க என்னதான் நீங்க பாடினாலும் வீட்டுல போனோடனே உங்க பேரனோ பேத்தி வந்து பாட்டின்னா முடிஞ்சு போச்சு, எல்லாமே அதுல முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க பற்று இல்லாம இருக்கிறது, எல்லாம் பற்றெல்லாம் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் உள்ள விட மாட்டான். அப்ப எங்கிட்ட இருந்து காட்டுக்கு போறது, எங்கிட்ட இருந்து கோயில் கட்டுறது? காணிக்கையா போட்டாலும் அரசாங்கம் தங்கத்தை உருக்கி உருக்கி அவன் வேற வேலை செய்தான். கோயில் கட்டுறதும் சாத்தியம். இப்ப எல்லாம் வல்ல எம்பெருமான் உங்களை எப்படியேனும் ஆட்கொண்டு விட துடித்து கலியுக தர்மமாக நாம ஜபம் என்று ஒன்று தந்தார். நாம ஜபம். இந்த 3 யுகங்களிலும் இதையெல்லாம் செய்தால் உனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அத்தனை இந்த கலியுகத்திலே இறைவனுடைய திரு நாமத்தை ஜபித்து கொண்டிருப்பதால் உனக்கு எல்லாமே கிடைக்கும். இதான் கலியுக தர்மம். சரணாகதி பற்றி பகவான் யோகிராம் சுரத்குமார் மட்டும் பேசல. மகாபாரதத்துல கிருஷ்ணரே சொன்னார் அர்ஜுனன்ட்ட, கிருஷ்ணா அத்தனை தர்மங்களையும் மறந்து விடு, என்னை சரணடைந்து விடுனார். டோட்டல் சரண்டர், அவ்வளவுதான். எங்களை பொறுத்த மட்டிலே நாங்கள் அப்பரை படித்திருக்கிறோம், ஞானசம்பந்தரை படித்திருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய பக்திக்கு நாங்கள் இணையே இல்லை. 1% கூட வர முடியாது. ஆனா எங்களுக்கு ஒருத்தர் மேட்ச் ஆவார். 63 நாயன்மார்களிலே இந்த சிவகுமாருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆவார். எனக்கு பன்னிக்கறியா மாட்டுக்கறியான்னு தெரியாது, எனக்கு பிடிச்சா அவர் கொண்டு வச்சிருவேன், அவ்வளவுதான். நான் ஒண்ணுமே நான் வாயில கூட தீர்த்தத்தை கொண்டு வந்து அவர் போய் துப்பிடுவேன், எனக்கு தெரியாது, வேற எதுவும் தெரியாது. இந்த பூ மணக்குமா மணக்காதான்னு பார்த்து கொண்டு வரலாம் தெரியாது, எனக்கு கிடைச்சதை கொண்டு அவருக்கு வைப்பேன். பகவான் யோகிராம் சுரத்குமார் அதான் சொன்னார், பழைய கஞ்சி இருக்கா வாங்கிட்ட, அதை மனதார எனக்கு அர்ப்பணித்தாயானால் அதுதான் அதுதான். பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், நீ உண்ணும் உணவை என்ன நினைத்து உண், செய்யும் தொழிலை என்ன நினைத்து செய், போதுங்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ பன்னிக்கறியோ மாட்டுக்கறியோ அது வாயில இருக்கக்கூடிய தீர்த்தமாவோ செய்தாலும் இறைவனுக்கு ஒண்ணுன்னா எங்க உயிர் தாங்காது, அவருக்கு ஒண்ணுன்னா எங்க உயிர் தாங்காது. 2 கண்ணை மட்டும் இல்லை, உயிர் உடம்புல இருக்கிற எதை வேணாலும் பிடுங்கி போட்டுறணுங்கிற ஒரு முரட்டுத்தனமான பக்தி. பகவான் யோகி ராம் சுரத்குமாரை தவிர வேற ஒண்ணுமே நமக்கு தெரியாது. இங்க வந்தபோது ஒரு அடியார் என்கிட்ட கேட்டார், ஐயா அது வைக்கலாமா நிர்மலாமா வந்தோன்னு கேட்டாங்க. ஐயோ வைக்க விடுவாரு இன்னும் தெரியலையே, ஏன்னா நான் என்ன பெந்தகோஸ்தா? பகவான் யோகி ராம் சுரத்குமார் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருப்பது ஒன்றே ஒன்றுதான், மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ்ட்ஸ், நத்திங் எல்ஸ், நோபடி எல்ஸ். இங்கே என் தந்தை மட்டுமே இருக்கிறார், வேறு யாரும் இல்லை, வேறு எதுவும் இல்லைன்னார். இதுவும் தந்தை தான், இதுவும் தந்தை தான், அங்க இருக்கிற எல்லாமே என் தந்தை தான், வெளியே இருக்கிற நாயும் நம் தந்தை தான், எல்லாமே சிவாம்சம். அப்படி இருக்கிறச்ச இவரை நமக்கு என்ன வேறுபட்டாரா? இங்க நீங்க ஒரு ஏசுநாதரை கொண்டு வச்சாலும் நான் ஏத்துக்குவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரும் சிவன் தான், அவரும் சித்தர் தான். ஆனா இங்கே பார்ஷியாலிட்டி மட்டும்தான் இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நீங்கள் சிவமாக பார்க்க பழகி கொண்டால் அங்க சிவன் தான் இருப்பாரு, வேற யாரும் இருப்பா. ஆனா உங்களுடைய எண்ணத்திலே இது அப்படி இது இப்படிங்கிற ஒரு மாற்றம் மட்டுமே இருக்கக்கூடாது. சில பேர் நம்மை கருப்பு சட்டை அணிந்து ஒரு காலத்திலே நம்மை மூளை வசியம் செய்து கொண்டிருந்தார்கள். தற்போது சிவனடியார்கள் வேடத்திலும்
விஷ்ணு அடியார்கள் வேடத்தில் நம்மளை மூல செலவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் யூடியூப்ல பேசுறாங்க. நான் இந்த ருத்ராட்சத்தை பத்தி நிறைய பேசியிருக்கேன், அதுக்கு நிறைய வசமும் வாங்கியிருக்கேன், நிறைய பாராட்டு வாங்கியிருக்கேன். சமீபத்தில் ஒருத்தர் பேசுறாரு, கக்கூஸ் போறப்ப ருத்ராட்சத்தை போடக்கூடாது, கலத்தி வச்சுட்டு போயிடணும். தூங்கச்சில ருத்ராட்சத்தை போடக்கூடாது, கலத்தி வச்சுட்டு போயிடணும். ஒருவேளை தூக்கத்துல உயிர் போயிட்டுனா, கக்கூஸ்ல இருக்கிற உயிர் போயிட்டுனா என்ன பண்ணுவாரு? எப்போதும் இந்த உடம்பில் இருந்து சிவம் பிரியும் போதும் ருத்ராட்சம் என் உடம்பில் இருக்க வேண்டும்ங்கிறதா நியாயம். நான் அங்க போஸ்ல கலத்தி வச்சிருவேன், இங்க போஸ்ல கலத்தி வச்சிருவேன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு? நீ எதை செய்தாலும் ருத்ராட்சத்துக்கு ஒண்ணு தீட்டு வர போறது இல்ல ராஜா. ருத்ராட்சத்துக்கு ஒரு தீட்டு வர போறது இல்ல. நீ குளிக்காம சிவனை கும்பிட்டாலும் சிவனுக்கு ஒரு தீட்டு வந்துட போறது இல்ல. சிவனுக்கு ஒரு தீட்டு வந்துட போறது இல்ல. அவன் தாய். நீ குளிக்காம சேற்றில் புரண்டு போனால் கூட உன்னை கட்டி தழுவி குளிப்பாட்டி விட்டுருவான் உன்னை. ஆனா நமக்கு புகுத்தி வச்சிருக்கிறது என்னது? அது கூடாது, இது கூடாது, வீட்டுல சிலை வைக்க கூடாது. சிலை வச்சா என்ன என்னையா? நீங்க 100 டன்ல சிவலிங்கத்தை வீட்டுக்கு வச்சுக்கிட்டு என்ன பிரச்சனை? வைக்க கூடாது, குடும்பம் அழிஞ்சு போயிடும். குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ஒரு சாமி வேணுமா ஐயா நமக்கு? அது இன்னைக்கு பாலை ஊத்தலன்னு அவர் காலை உடைச்சு விட்டுருவாரா? டேய், இந்த சிவகுமார் இன்னைக்கு எனக்கு நெய்வேத்தியம் பண்ணல, பைக்ல போறோம், கார்ல போறோம், பாரு காலை உடைச்சு விடு. இதுக்கு அவர் சாமி வீட்டுக்குள்ள இருக்காரு. நீ வைக்கிற கேவல திரோண்டு பொங்கச்சோரத்துங்கிறதுக்கு அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு. கடவுளை பற்றிய சரியான புரிதலை சொல்லிக் கொடுக்காத காட்டு மிராண்டிகள் வாழ்கின்ற நாடு இப்போ. எல்லாரும் ஒரு வேஷம், அந்த அடியார் இந்த அடியார். அரைகுறை ஞானிகளிடம், அரைகுறை குருமார்களிடம் நீங்கள் கற்றுக்கொள்வதை போல பாவம் வேறு எதுவுமே கிடையாது. எல்லாரும் பேசுறான் மைக்க பிடிச்சு. இறைவன் என்பவன் எந்த நிலையிலும் உன்னை நேசிப்பவன். இந்த 4 யுகங்களில் எவ்வளவு தன்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தளர்த்திருக்கான் பாரு. எப்படியாவது நான் உன்னை ஆட்கொன்றேன் வந்துரு, எப்படியாவது என்ன ஒன்னு ஆட்கொன்றேன் வந்துருங்கிறான். இறைவன் எந்த நிலையிலும் நாம இறைவனை மறக்காமல் இருக்கணும். அதனால்தான் பகவான் சொன்னாரு, அடியேனை வழிபடுவதற்கு சாஸ்திரம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை, எதுவுமே இல்லை. பல்லு தேய்ச்சல்னாலும் பரவாயில்லையா, பல்லு தேய்க்காட்டி கூட பரவாயில்லையா நாமத்தை சொல்லு, குளிக்காட்டி கூட பரவாயில்லையா நாமத்தை சொல்லு. இந்த ஆசிரமத்துல நாங்க வச்சிருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே யாராவது குளிக்கலன்னு சொல்லி இங்க வராம இருக்க கூடாது. அதுக்காக நீங்க குளிக்காமல் இருக்கும்னு நான் சொல்லல. 4 நாள் காய்ச்சலுங்க, நல்லா உடம்பு சரியில்லை, டாக்டர் சொல்லிட்டாரு இந்த 2 நாள் கழிச்சு குளிச்சுக்கலாப்பான்ட்டாரு. இப்ப சாமி நடுவுல சனிக்கிழமை வருதான், வரலாமா கோயிலுக்கு? வா, தாராளமா வா சாமி. நான் மத்தியானம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனேன், பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனேன், நல்லா பிரியாணி சாப்பிட்டேன் சாமி, இனி எனக்கு குளிக்க முடியாது, வரலாமா? வா, தாராளமா வா. உன் வயத்துலதான் சுடுகாடு இருக்கு, எப்படி உன் மனசு சுத்தமா இருந்தா போதும். வயிறு சுடுகாடு ஆகிட்டு அங்கதான் பணத்தை அடக்கம் பண்ணிருக்கேன், கோழியோ ஆட்டுக்கிடாவோ அங்க அடக்கம் பண்ணிருக்கேன். அது போனா அங்க உள்ள கிடக்கட்டும், அது கிடக்கட்டும். இப்ப எல்லாருக்கும் அதான் வயிறே சுடுகாடாகி தானே இருக்கு. சிக்கன் இல்லைன்னா சாப்பிட முடியாது, மட்டன் இல்லைன்னா சாப்பிட முடியாது. நான் நான்வெஜ்ஜுக்கு எதிரானவன் இல்லை, எல்லாரும் சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அது ஒரு புரிதல் வேணும் உங்களுக்கு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன் சிவகுமார், இப்ப எல்லாரும் குருஜி குருஜி சாமி சாமின்னு காலெல்லாம் தொட்டு கும்பிடுறாங்க. இந்த கணம் நான் போயிட்டேன்னா அடுத்த கணம் எப்படாத்துக்கு அடக்கம் பண்ணுவீங்க? ஏன்னா வீட்டுக்குள்ள வைக்க முடியாது, நெகட்டிவ் எனர்ஜி. செத்த போனோம். அப்ப செத்த போனத்தை கொண்டு சுடுகாட்டுல வைக்கிறதா நியாயம், வீட்டுக்குள்ள வைக்கிறது நியாயம் இல்லை. அப்ப செத்த கோழி, செத்த ஆடு, செத்த மீன், செத்த நண்டு, செத்த எறா, புறா எல்லாத்தையும் அடக்கம் பண்றீங்க வயிற்றுக்குள்ள, எல்லாத்தையும் வயிற்றுக்குள்ள அடக்கம். அப்ப இதுவும் சுடுகாடு தானே. ஒரு சுடுகாட்டுல எவ்வளவு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமோ அந்த எனர்ஜி தான் அவங்க வயிற்றுல இருக்கும். அப்படி அப்புறம் எங்கிட்ட இருந்து சிவம் உள்ள இருந்து எழும்புறது? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அப்ப நான்வெஜ் சாப்பிடுறது நான் எதிர்ப்பு இல்லை. எவனெல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறானோ, எவெல்லாம் மது அருந்துகிறானோ அவன் தான் முதல்ல ருத்ராட்சம் போடணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீ ருத்ராட்சம் அணிவதால் உங்ககிட்ட எதெல்லாம் தீமை இருக்கோ அதெல்லாம் அதுவே தன்னால மாத்தி விட்டுரும் காலப்போக்கில். ஆனா இங்க என்ன சொல்றான்? போடக்கூடாது, போடக்கூடாது, அது போடக்கூடாது. போட்டா என்ன? போட்டா என்னையா? போட்டா என்ன? ருத்ராட்சம் என்பது இந்த கலியுகத்திலே எல்லாமல்ல ஈஸ்வரன் அருளிய அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இந்த மானிட ஜென்மங்களுக்காக அருளிய அற்புதமான வரப்பிரசாதம். ருத்ராட்சத்துக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ருத்ராட்சம் தீமையே நமக்கு தீமைன்னு காட்டி கொடுக்கும், நன்மையை நமக்கு நன்மைன்னு காட்டி கொடுக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு பிடிச்சிங்கன்னா அது கிளாக் வைஸ்ல சுத்தும், ஒரு கத்திரிக்காயில வச்சு பிடிச்சிங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தும். அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஆதி காலத்துல காட்டுல போயிருந்த தவம் இருந்த ரிஷிகளும் முனிவர்களும் காட்டுல கிடக்கிற தண்ணியோ காயோ சாப்பிட தெரியாது, அப்ப இதை வச்சுதான் பார்த்து சோதனை பண்ணி சாப்பிட்டாங்க. இப்ப நீங்க கழுத்துல அணிஞ்சிருக்கீங்க, அப்ப அது என்ன செய்யும்? உங்க உடம்புல இருக்கக்கூடிய நல்ல ஆற்றலை தூண்டும். 7 சக்கரா இருக்கு, 7 சக்கராவுடைய சுழற்சியும் நார்மலா இருக்கும்.
சாக கிடந்தவனா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் ஒரு ஜோசியரன் சொல்லிவிட்டார், செத்து போயிடுவார். உன் பையன் உங்களுக்கு காரியம் பண்றதுக்கு தயாரா இருக்கிறான்னு சொன்னார். உங்க ஊர் கோயிலுக்கு தான், அந்த அம்மா நிர்மலா அம்மா கோயிலுக்கு தான் 36 வாரம் போறேன், வைத்தியநாதர சாமி கோயிலுக்கு. ஆமா, அங்கதான் டாக்டர் இருக்காரு. விதியை புரட்டி போட்டார். அப்புறம் 5 வருஷம் ஆச்சு, இன்னும் உயிரோட தான் இருக்கிறோம். ஆமா, அப்போ உங்களுக்கு எது தேவையோ அதை செய்கிறவன் தான் இறைவன். நீங்கள் ஆன்மீகத்திலே கற்றுக்கொள்ள வேண்டியதுதான். தயவு செய்து சுய சிந்தனையோடு செயல்படுங்க. சுய சிந்தனை இருக்கணும். நாம திருவாசகம் படிக்கலாம். நான் சத்தியமா உண்மையில சொல்ல நான் படிச்சது. அவங்க எனக்கு 50 புக்கு தந்து விட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து எனக்கு 50 புக்கு என் கார்ல தூக்கி போட்டு விபூதி ஒரு 5 கிலோ 10 கிலோ அதுவும் போட்டு விட்டாங்க. நான் எல்லாரும் கொடுத்தனே ஒழிய திருவாசகத்தை அடுத்த பக்கத்தை கூட நான் புரட்டி பார்க்கல. ஏன்னா எனக்கு தெரியும் பகவான் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதில் இருக்கிறார். அடியேனை கோயம்புத்தூர் மருத்துவமனையிலே 4 நாட்களுக்கு முன்பாக எடப்பாடியிலிருந்து ஒரு பெண் எனக்கு ஒரு போன், ஐயா சொல்லுங்கம்மா, எங்க அப்பாவுக்கு ஒரு 2 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்க. அப்படியாம்மா, எனக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு ஏற்கனவே நாக்குல கேன்சர், அதற்காக அறுவை சிகிச்சை செய்து உங்ககிட்ட நார்மலா இருக்கிற பேசிருந்தாங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் நல்லா இருந்தாங்க ஐயா. இப்போ 2.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நாக்குல ஒரு கட்டி உருவாகி இப்போ கோயம்புத்தூர்ல ஏதோ ஒரு மருத்துவமனை, கங்கா ஹாஸ்பிட்டல்ல KMC ஏதோ இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்படியாம்மா, அப்பா ஐசியூல தான் இருக்கிறாங்க, ஆனா பேச முடியாம உங்க பேரை சொல்லி உங்ககிட்ட பேச சொன்னாங்க அப்படின்னா. எல்லாமல்ல இறைவன் அந்த கடும் உயிர்கொல்லி நோயிலும் கடும் மரண வலியிலும் அடியனுடைய பெயரை அங்கே ஞாபகப்படுத்துகிறார். சொல்லு, அவர்கிட்ட சொல்லு. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்கம்மா, மரண வலிதான், நரக வேதனை தான், இல்லைன்னு இல்லை. ஆனா இறைவன் உங்க தகப்பனார் மீது கருணையோடு இருக்கிறார். இப்ப இங்க வந்துட்டு போன 2-3 டாக்டர்ஸ் வந்துட்டு போனாங்க. அதுல ஒரு பெண் மருத்துவருக்கு கூட கேன்சர் நோய் தான். 6வது கீமோதெரப்பி இன்னைக்கு போட முடியல. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அழுக வந்துட்டு சாமி, குத்து அங்கங்கெல்லாம் குத்தி எனக்கு அழுக வந்துட்டு, இது நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு ஒரு அனஸ்தட்டிஸ்ட கூப்பிட்டு வெயின் போட்டு தான் பண்ணணும் சாமி. கவலைப்படாதீங்கம்மா, பகவான் இருக்கார். ஒரு அம்மா மலேசியாலெல்லாம் பிசினஸ் பண்ணேன் சாமி அப்படின்னு எனக்கு சாகணும்னு சொல்லி எங்க இருந்தோ நம்பரை கண்டுபிடிச்சு ஒரு அம்மா போன் பண்ணுது, சாக போறேன் சாமி. என்னம்மா அப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? காரைக்குடியில இருக்கிறேன். கவலைப்படாதீங்க. தற்செயலா சாக போற நேரத்துல ஏதோ Facebookல நம்முடைய பதிவுகளை பார்த்து இவர்கிட்ட பேசினா என்ன, அந்த கணம் எப்படியோ என்னுடைய நம்பர் கிடைச்சி என்கிட்ட பேசி அந்த அம்மா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. எல்லாமல்ல இறைவன் அந்த சரணாகதி தத்துவத்தை நாம் கடைபிடிக்கும் போது யாரோ ஒருவர் மரணத்தின் விளிம்பிலே, துன்பத்தின் துயரத்தின் நரகத்தின் விளிம்பிலே இருக்கும் போது நம்மை கொண்டு அவர் காட்சியாக கொடுத்து அந்த நரகத்திலிருந்து கரம் பற்றி கை தூக்கி காப்பாற்றுகிறார் இறைவன். எல்லாமல்ல ஏக பரம்பொருள் நம்மை ஆட்கொண்டு விடுவார். பக்திக்கும் சரணாகதிக்கும் அதுதான் வித்தியாசம். பக்தியோடு இருப்பது என்பது இது போன்றது. இந்த பக்தி பல இடங்களிலே தடம் மாறுகிறது. திருவண்ணாமலைக்கு சென்றால் எனக்கு கண்ணீர் தான் வரும், சாமியை கும்பிடுறதுக்கு மனசு வராது. அவ்வளவு குப்பை மேடாக, அழுக்கு அவலமாக. நீ எந்த இறைவனை உயிராக பாடுகிறாயோ அதே இறைவன் இந்த சாலையில் தானே வலம் வருவான். அதுல தானே அவ்வளவு குப்பையும் போட, அதுல தானே அவ்வளவு எச்சிலையும் போட. நீ போகாம இருக்குது நல்லதுன்னு நான் சொல்றேன். தயவுசெய்து திருவண்ணாமலை போகாத. அப்பவாத ஒரு 10 டன் குப்பை குறையும். நீ எதுக்கு போற? இறைவன் வலம் வரும் சாலையே உன்னால தூய்மையாக வைக்க முடியலையே. இறைவன் வாழும் ஆலயத்தை நீ எப்படி தூய்மையாக வச்சிருக்கப்போ அழுக்கும் குப்பை மேடாக இங்கே வைத்துக் கொண்டு நீ திருவண்ணாமலை 1000 தடவை கிரிவலம் போனாலும் இறைவன் எங்கிட்டு அருள் புரிவான்? இறைவன் எங்கிட்டு இருந்து அருள் புரிவான்? இந்த அடிப்படை ஆன்மீகமே புரியாத பக்தர்கள் தான் இருக்கிறாங்க. நான் சிறுவனாக இருக்கும் போது, நேற்று நீங்க போனீங்களா சுசீந்திரம் கோயில், அந்த ஆஞ்சநேயரை பார்த்திருப்பீங்க. அந்த ஆஞ்சநேயரை சுத்தி வரப்போ வவ்வால்னு ஒரு பறவை இருக்குல்ல, வவ்வால், அதுக்கு எச்சமா கிடக்கும். ஆள்களே கிராஸ் பண்ணி போக முடியாது, அவ்வளவு துர்நாற்றமா இருக்கு. ஏன்னா கோயில்கள் ஆட்களே கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பக்தி என்பதை மறக்க செய்த ஒரு கூட்டம் அங்க இருந்தது. அதனால பக்திங்கிறதே யாருக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு கோயிலுக்குள்ள போக முடியாது கூட்டம். ஒரு கோயிலுக்கு போக முடியாது, ஒரு மலைக்கு போக முடியாது, ஒரு ஆத்துக்கு போக முடியாது. பூரா போய் அங்கதான் போய் கிடக்கிறான். சதுரகிரி மலைங்கிறான், அந்த மலைங்கிறான், அங்க சித்தருங்கிறான், அங்க அவருங்கிறான், இவருங்கிறான், குகைக்குள்ள போயிடுறான், மரத்துக்குள்ள போயிடுறான். ஒரு இடம் விடுறது இல்லை. அங்க சித்தர் இருக்காரு, இங்க அவர் இருக்காரு, இங்க இவர் இருக்காரு. ஒருத்தரை நிம்மதியா இருக்க விடுறது இல்லை. சித்தரை இப்ப நிம்மதியா இருக்க விடுறது இல்லை.
இப்ப கோயில்கள்ல கூட்டம் நிரம்பி வழியுதே, இதெல்லாம் பக்தியில போறதா பயத்துல போகுது எல்லாம். ஏன்னா எல்லாரும் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல நீ இந்த பாவத்தை செய்தா அங்க போய் அதை வெண்ணெயை வாங்கி சாப்பிட்டு, இந்த பாவத்தை செய்துட்டா ஆண்டாள் கோயில்ல போய் அதை பண்ணு, இந்த பாவத்தை செய்துட்டா திங்கக்கிழமை தோறும் போய் சிவலிங்கத்துக்கு பாலை வாங்கி ஊத்துன்னு பூரா போய் ஆர்டிக்கல் எழுதுறான் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல. எல்லாரும் பெரிய சித்தர் தான். இந்த படுபாவி கோயிலுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு, ஆமா நாமளும் அடுத்தவன் சொத்து ஆட்டை போட்டிருக்கோமே, நாமளும் அடுத்தவன் கொண்டாட்டி ஆட்டை போட்டிருக்கோமே, அப்ப நாமளும் போய் பால் வாங்கி ஊத்திடலாம் போல் இருக்கு, ஊத்திட்டா விட்டுருவாங்க போல் இருக்கு. எப்படி விடுவாரு? நீ திங்கக்கிழமை தோறும் சிவன் கோயில்ல போய் 1000 குடம் பால் ஊத்தினாலும் சிவபெருமாவுடன் இந்த கர்மா டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டேப்பா அவர் 1000 குடம் பால் ஊத்திருக்காரு, 10 வயசுல அவரை விட்டுரு சொல்லிடுவாரா? இப்ப பாலை வாங்கிட்டு வந்த விடுறவனும் விடுற ஆண்டவனும் காசை வாங்கிட்டு விடுற அரசியல்வாதிக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த அடிப்படை பக்தி கூட தெரியாத பாமர ஜனங்கள் தான் பக்தி காட்டும். எங்கிட்ட இருந்து பக்தி வரும்? கொஞ்ச நாள் ருத்ராட்ச மாலை போட்டாலேவா, அப்புறம் சர்ச்சு சிலுவை போட்டாலேவா, அங்க போய் இங்க ஒண்ணும் கிடைக்கல, அங்க ஏதாவது கிடைக்குமா பார்ப்போம். அடிப்படை ஞானம் வேணும். ஐயா ராஜா, தெய்வமே, நாம எப்பிறப்பிலோ செய்த பாவங்களை எல்லாம் தொலைக்கிறதுக்கு தான் ராஜா அந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கோ. முதல்ல நீ பைக் வாங்குறதுக்கும் கார் வாங்குறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கும் இங்க பிறப்பெடுத்து வரல ராஜா. நீ எந்த பிறப்பிலையோ அவ்வளவு பாவத்தையும் செய்துட்டு ஒரு புண்ணியம் செய்திருக்க, போய் தொலையுது நாயின்னு சொல்லி பகவான் உனக்கு இந்த பிறப்புல ஒரு மானிட பிறப்பை தந்து, அட நாயே என்ன அரைஞ்சுக்கோ, இந்த பிறப்புல உன் பாவத்தை எல்லாம் கழுவிக்கோ. உடனே இங்க உள்ளவன், நான் 4 வாரம் வந்தேன், எனக்கு ஒன்றும் குறையில, 7 வாரம் வந்தேன். அட நாயே, 84 லட்சம் பிறவில நீ 83,999 பிறவில நீ பாவம் தான் செய்திருக்கிற. அது 4 வாரம் கோயிலுக்கு போயிருமா? இந்த பிறப்பிலடா இன்னும் 4 லட்சம் பிறப்படுத்தாதான் போகும் ஒரு வேளையில. ஆனா எல்லாம் வல்ல இறைவன் உங்களை போன்ற அடியார் பெருமக்கள் மூலமாக இந்த பாமர ஜனங்களுக்கு உணர்த்துவது என்னவென்றால், நாம செய்திருக்கிற பாவத்தை தொலைப்பதற்கு தான் அந்த பிறவி எடுத்திருக்கோங்கிறத பூரா பயிலும் மனசுல வச்சுக்கணும். பூரா பயிலும் மனசுல வச்சுக்கணும். அது இருந்தா நீ இந்த கடவுள்கிட்ட போய் பிச்சைக்கார மாதிரி ஒண்ணும் கேட்க மாட்டேன். இந்த புரிதல் இல்லாதவன் தான் போய் பைக்கத்தா, சைக்கிளத்தா, தங்கத்தா, பொன்னத்தா, அதத்தா, இதத்தா, ஆணையத்தா, பூனையத்தா அதெல்லாம் தரதுக்காக உட்கார்ந்துருக்கான். அவன் தான் யோக நிலையிலே உட்கார்ந்துருக்கான் அவங்க முன்னாடி. இந்த பைத்தியக்காரன் புரிதல் கூட வேண்டாமா? கடவுள்கிட்ட போய் என்னத்தை கேட்ப? நீ எதையும் கேட்காதவன் தான் பக்தன். எதையுமே கேட்காதவன் தான் பக்தன். இறைவன் எப்ப உனக்கு காட்சி தருவான் தெரியுமா? உனக்கு நினைவுகளற்ற நிலையில் இருக்கும் போதுதான் காட்சி தருவான். ஒரு பரிபூர்ணமான பக்தர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஒரு பக்தி இறைவன் மீது சரணாகதி எப்படி இருக்கணும் தெரியுமா ராஜா? எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தையின் நிலையில் இருக்கணும். உனக்குன்னு தனியா ஒரு சிந்தனை இல்லை, உனக்குன்னு தனியா ஒரு பேச்சு இல்லை, உனக்குன்னு தனியா ஒரு பசி இல்லை, உனக்குன்னு ஒரு தனியா ஒரு தூக்கம் இல்லை. எப்ப தாய் சாப்பிடுறாளோ அப்ப நான் சாப்பிட்டுக்குவேன், எப்ப தாய் தூங்குறாளோ அப்ப நான் ஓய்வு எடுத்துக்குவேன், என்ன என் தாய் கேட்கிறாளோ அதை கேட்டுக்குவேன், என்ன என் தாய் பேசுகிறாளோ அதை உணர்ந்து கொள்வேன். இதுதான் என் சரணாகதி. இந்த நிலையில் நீ இருந்தவங்க தான் இவங்க எல்லாரும். அவங்களுக்கு இந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாது. இந்த நிலைதான் உன்னை பிறப்பற்ற பெருநிலைக்கு கொண்டு போவே ஒழிய வேற எதுவும் உன்னை பிறப்பற்ற பெருநிலை கொண்டு போக. பாவம் என்பது நீ செய்வது மட்டுமில்லை, எண்ணுவதும் பேசுவதும் பாவம். அவன் இருக்கிற காசை அடிச்சு மாத்திரணும்னு நினைக்கிறதே பாவம். அதை இன்னொரு மாப்பிள்ள நாளைக்கு மத்தவன் ஆட்டையை போட்டணும், பேசுவதும் பாவம். எண்ணத்தாலும் செயலாலும் பேச்சாலும் பாவத்தை செய்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு சாமிக்கு வந்து ஒரு வேஷத்தை போடுறப்பா ராஜா, நான் பெரிய பரிசுத்தமாப்பா, என்ன போல ஒரு பக்தன் கிடையாது. 63 நாயன்மார்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புரியும்படி படித்தீர்களானால் ஒரு கணம் கூட நாம் அதற்கு தகுதியானவர்களா என்று நினைக்கவே மாட்டோம். உங்க ஊர்ல தான் கொடிசியா மைதானத்துல ஒரு பெரிய புத்தக கண்காட்சி போட்டிருந்தான். கோயம்புத்தூர் நமக்கு புகுந்த வீடு மாதிரி. அங்க உள்ள பக்தர்கள் என்ன சாமி வாங்கன்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. நமக்குள்ள இந்த அகந்தை இருக்கும்ல. அகந்தைங்கிறது யாருக்கு போகுது? எல்லாருக்கும் தான் அகந்தை இருக்கு. ஆணவம் அகந்தை அழியாமல் இறைவன் ஒரு நாள் வரமாட்டான். ஆனா எங்க கேக்குது மனசு? அத ஓஷோ சொல்லுவார், நீ இறக்கும் வரை உனக்கு எண்ணங்கள் இருக்கும். அது எப்படி எண்ணங்கள் இல்லாம இருக்கும்? நீ இறக்கும் வரை எண்ணங்கள் இருக்கும். ஆனா அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். இறக்கும் தருவாயில் நீ எதை நினைக்கிறாயோ அதுக்கு வேண்டி திருப்பி ஒரு பரப்படுவேன். இறக்குற தருவாயில என் பேரே என் பேத்தி, நான் அதுக்கு வேண்டி பிறகு புழுவா பரப்பேன். அதுக்கு ஒரு கதை இருக்கு வேதத்துல.
அந்த பேரன் பேத்தி வீட்டுல அந்த பேரன் பேத்தி பேண்ட் போடுறத புழுவா போய் திங்கிறதுக்குன்னு ஒரு பிறவி இருக்கு. பற்று வைக்காத, பற்றுதல் வைக்காத, பாசம் வச்சுக்கோ, பாசம் வச்சுக்கோ. பற்றுதல் வச்ச மோன அப்புறம் இன்னும் 10 பரப்பு எடுக்க வேண்டியிருக்கும் பார்த்து. அப்போ இந்த பற்றுதல் அற்ற ஒரு வாழ்க்கை, இறைவனை மட்டும் பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்க்கையை ஒழிய மற்ற எதுவும் நமக்கான வாழ்க்கை கிடையாது. அன்பானவர்களே, இந்த நல்ல நாள் முடிச்சிடமா, இந்த நல்ல நாள் பகவான் தீர்மானித்த ஒரு நாள். இந்த யோகி ராம் சுரத்குமார் நாம பிரச்சார குடில் என்பது நம்ம நடந்தது ஆசிரமம்னோ கோயில்னு வைக்கல, பிரச்சார குடில், நாமத்தை பிரச்சாரம் செய்கிற ஒரு குடில். ஏன்னா இந்த ஜனங்கள் தங்களுடைய அறியாமையாலும் தங்களுடைய பேதமையாலும் இறைவனை பற்றிய ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் நடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுக்கு உண்மையான ஆன்மீகம் என்றால் என்ன, உண்மையான இறைவன் என்றால் என்ன என்கிற ஒரு புரிதலை வழங்க வேண்டும் என்பதற்காக தான் நடத்துகிறோம். நாம ஏன் உங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அடியார்களை எல்லாம் நாங்க எப்படி நினைக்கிறோம்னா, அவருடைய சித்தம் இல்லாம நீங்க வர முடியாது. அவருடைய சித்தத்தின் பால், அவருடைய அழைப்பின் பால் நீங்க வந்திருக்கீங்க. அவர் உங்களுக்கு ஏதோ சித்தம் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு, அதனால வர வச்சிருக்காரு. இல்லாம நாம எங்க இருந்து, எனக்கும் உங்களை தெரியாது, உங்களுக்கு என்ன தெரியாது. ஏதோ நிர்மலா அம்மா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க, சாமி பார்த்துக்கோங்கன்னாங்க, சரிம்மா பார்த்துக்கிறோம், முடிஞ்ச அளவு பார்த்துக்கிறோம். இன்னுமும் எனக்குள்ள குற்ற உணர்வு இருக்கு. நான் உங்களுடைய நீங்க தங்கிய வீடு வசதி இல்லை எனக்கு நல்லா தெரியும். ஆனா அடுத்த தடவையாவது பகவான் மனதும் வந்து ஒரு நல்ல ஒரு தங்கு வீடு பக்கத்துல இருக்கு, இது அடுத்த தெருவில் தான். அதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன்னா நீங்க எல்லாம் வசதியா தங்கலாம். ஏன்னா அதுக்குள்ள வசதிகள் நமக்கு இல்லை. நமக்கு கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆசிரமத்தை நடத்துகிறோம், கடும் சிரமத்துல தான் நடத்துகிறோம். ஏன்னா நீங்க என்னுடைய யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரம்மாண்டமான விருந்து நடைபெறும், பிரம்மாண்டமான நாமஜபம் நடைபெறும். அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரமிச்சு போயிருவீங்க. இந்த உலகமே அதான் சொல்லி, இவனுக்கு எங்க இருந்தோ காசு வருதியா, எங்க இருந்தோ ஆட்டை போட்டு வரான் அப்படின்னு. இல்லை, எதுவே ஹாஸ்பிட்டல்ல வர சின்ன வருமானத்தை வச்சு செய்யறோம். இப்போ ஏன் செய்யறோம்? எல்லாரும் சொன்ன பைத்தியக்கார போயலாம், இப்படி சாப்பாடு போடுறான், எனக்கு பைத்தியமா அப்படின்னு நினைக்கிறான். இல்லை, இந்த கலியுகத்திலே நீங்கள் இறைவனை அடைவது வெகு எளிது தெரியுமா உங்களுக்கு? கையை வெட்டி போடாண்டா, காலை வெட்டி போடாண்டா, கழுத்தையா இருக்க வேண்டாம். நீங்க இந்த கலியுகத்திலே கடவுளை அடைவது மிக எளிது, ரொம்ப ஈஸி. சொல்ல போனா நீங்க இப்படியெல்லாம் கூட கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு பக்தி இல்லை நான் முதல்ல சொல்லிட்டேன். இந்த கலியுகத்துல இறைவனை அடைவதற்கு நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? ஒரே நாள்ல நீங்க சாமியாரா போயிடக்கூடாது. நான் திருவாசகம் முற்றுதல் பண்ண போறேன் நாகர்கோயிலுக்கு, 2 நாள் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கலியுகத்திலே இறைவனை அடைவதுங்கிறது ரொம்ப ஈஸி. கடவுள் என்ன சொல்றான், நீங்க ஒரே நாள்ல பட்டினத்தார் மாதிரி போயிட முடியாது. பட்டினத்தார் ஒரே நாள்ல டக்குன்னு எல்லாம் உதறி போட்டு துண்டை கட்டிட்டு போயிட்டார். இன்னைக்கு சாத்தியமா அது? இன்னைக்கு சாத்தியமா? இன்னைக்கு நீங்க ஒரு சிக்கன் 65 நான் இனி சாப்பிட மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா, திருவண்ணாமலை கிரிவலம் போற இடத்துல அப்படியே ஒரு போர்டு போட்டு சிக்கன் 65 வெறும் 65 ரூபாய். அவளை கொஞ்சம் இருடா சாப்பிட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கா. அவங்க கொத்து புரோட்டா சாப்பிட்டு போயிடுவாங்க, நல்லா இருக்கா. ஏன்னா அவர் பார்க்க போறாரு. எதை நீ வெறுக்கிறாயோ அதுதான் அவன் நிலவுல நின்றுகிட்டே இருக்கு. அப்ப இறைவன் சொல்லுகிறார், இந்த கலியுகத்திலே நீ எதையும் துறக்க வேண்டாம். நீ குடும்பத்தோடு இரு, உள்ள குட்டிகளோடு இரு, நீ செய்கிற தொழிலை பார், பணம் சம்பாதி, நேர்மையான வழியில் சம்பாதி. ஆனால் உனக்கு பணம் தந்திருக்கிறானா கடவுள், அதை கொஞ்சம் கொஞ்சம் இறைப்பணிக்காக, அடியார்களுக்காக செலவிடு. நல்ல பேச்சு திறமையை தந்திருக்கிறானா, என்னை பற்றி பேசு. நல்ல பாடுற ஆற்றலை தந்திருக்கிறானா, என்னை பற்றி பாடு. இதை நீ கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரும்போது ஒரு நாள் இது எல்லாவற்றையும் விட்டு நீ அவனிடத்தில் ஐக்கியமாவார். இதுதான் செய்யும். அப்போ அடியேன் செய்து கொண்டிருக்கிறது அதுதான். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லி அண்ணன் அவர்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும். அவர் ஒரு 15 நிமிடம் பேசுவார், அருமையா பேசுவார். சத்சங்கத்தை கேட்கறதா பெரிய புண்ணியம். இந்த கலியுகத்துல சத்சங்கங்கள் கேட்கறது பெரிய புண்ணியம். உங்களுக்கு இப்போ சுகாபி வருது. இங்க பகவான் யோகி ராம் சுரத்குமார் ஒரு பொன்மொழி எழுதியிருக்கிறார். உங்களுக்கு பிரசாதம் தரணும், ருத்ராட்ச மாலைகள் இருக்கு உங்களுக்கு எல்லாம், இருக்கட்டும் பரவாயில்ல, 5 நிமிஷம். சரி, இந்த பிரசாதம் எடுங்க. இவங்க 2 பேருக்கும் பிரசாதம் எடுங்கம்மா, இவங்க 2 பேருக்கும் எடுங்க. எம்பெருமான் யோகி ராம் சுரத்குமாருக்கு ஒரு வாக்கியத்தை நமக்கு அருளி இருக்கிறார். அன்பானவர்களே, இதை உற்று கவனிங்க, இதை உற்று கவனிங்க. ப்ளீஸ் லிசன் டு மீ. இதை கவனிங்க. உங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கிற தத்துவம் என்ன சொல்லியிருக்கு? 100 கோடி சம்பாதிச்சாலும் போறப்ப 100 பைசா கூட கொண்டு போக முடியாது. அப்படிதானே சொல்லியிருக்கு? அப்படிதானே கொண்டு
நான் சொல்றேன், நீங்க சம்பாதிச்சது பூரா கொண்டு போக முடியும். ஆமா, எல்லாரும் சொல்லுவாங்க கிட்ட பாவத்தையும் புண்ணியத்தையும் மட்டும் தான் கொண்டு போக முடியும். சொத்து பைசா பணத்தை 10 பைசா நீ கொண்டு போக முடியாது, எல்லாத்தையும் இங்கதான் போட்டுட்டு போகணும்னு சொல்லுவான். நான் சொல்றேன், நீ பூதா சொத்தையும் கொண்டு போக முடியும். பூதா சொத்தையும் நீங்க கொண்டு போக முடியும். எப்படின்னு கேட்க தோணுதா? அவர் சொல்றாரு பாரு, இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் ஒருபோதும் வீணாகாது, அது பல மடங்காக திரும்ப வரும் அப்படி சொல்றாரு. இப்ப நல்லா புரிஞ்சுக்க, இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் வீணாகாது, அது பல மடங்காக திரும்ப வரும்னா என்ன அர்த்தம்? சாமி இங்கிட்டு உண்டியல் ஒரு 100 ரூபாய் போட்டா வெளியே போகணும்னு 1000 ரூபாய் கிடைக்குமா? அப்படிதானே கேட்க தோணுது? இல்லை, அது நம்ம சொல்லுவோம். எப்ப பைனான்ஸ்ல 100 ரூபாய் போட்டீங்கன்னா உனக்கு அடுத்த மாசம் 5% வட்டி 10% வட்டி நம்ம சொல்லுவோம். எல்லாம் ஏக பரம்பொருள் அப்படி சொல்ல மாட்டார். அவர் ஒரு வாக்கியத்தை சொல்லி எல்லாரையும் வாழ்த்துவார். போறவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் கேட்கலாம். பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழிய வாழிய என்பார். இப்ப நீங்க அறிவு கண்ணால் நீங்க யோசித்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒண்ணு புரியும். அது எப்படி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு எப்படி வாழ முடியும்? ஒரு மனுஷன் கவரை பிடிக்குமா? ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்தா கூட ஒரு 100 வயசு தான் வாழ முடியும். பல கோடி நூறாண்டு எப்படியா வாழ முடியும்? தோணுதில்லை? தோணுதில்லை? பல கோடி நூறாண்டு எப்படிங்க வாழ முடியும்? ஒரு மனுஷன் நல்லா போனா 100 வருஷம். பகவான் யோகி ராம் சரத்குமார் பல கோடி நூறாண்டுன்னு சொல்றாரு. How it is possible? இது எப்படி பாசிபிள்? வாய்ப்பு எப்படி? வாய்ப்பு இல்லை. ஆனா இறைவன் போய் சொல்லுவாரா? இறைவன் போய் சொல்லுவாரா? சொல்லுங்க. இறைவன் போய் சொல்ல மாட்டார். அப்ப அவர் எதனால சொல்கிறார்? இந்த பிச்சைக்காரனுக்காக செலவழிக்கும் நேரமும் பணமும் ஒருபோதும் வீணாகாது, பல மடங்காக திரும்பி வரும்னா அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. பழைய காலத்துல நம்முடைய பெரியவங்க எல்லாம் புள்ளக்குட்டி இல்லாட்டாவோ இல்ல குடும்பத்துல பெரிய பிரச்சனையா இருந்தாவோ பூரா சொத்தையும் கோயில்களுக்கு போயிருவாங்க. பார்த்திருக்கீங்கல்ல? அதனாலதான் இன்னைக்கு இருக்க மடங்களுக்கு கோயில்களுக்கு எல்லாம் அவ்வளவு சொத்து இருக்கிறது. கோயம்புத்தூர்ல கூட பல இடங்கள் கோயில் சொத்தா தான் இருக்கும். நாகர்கோயில்ல பூரா சொத்தும் கோயில் சொத்து. ஆனா பூரா சொத்துல இந்த சர்ச்சை திறந்து வச்சிருக்காங்க. அப்போ இந்த பழைய காலத்துல பெரியவங்க எல்லாம் கோயிலுக்கு சொத்து எழுதி வைக்கிறது, மடத்துக்கு சொத்து எழுதி வைக்கிறது எதுக்கு தெரியுமா? அவன் முட்டாள் கிடையாது. அதுதான் பகவான் சொன்னார். ஆன்மீக பணிகளுக்காக நீங்கள் செலவிடும் பணம், அடியார்களுக்காக நீங்கள் செலவழிக்கும் பணம், இறைவனுக்காக நீங்கள் செலவழிக்கும் நேரம், இறைவனுக்காக அவருடைய நாமத்தை துதிப்பதற்காக நீங்கள் பயன்படுத்தும் நேரம் எல்லாம் ஒருபோதும் வீணாகாது. இதெல்லாம் வட்டி முதலுமா சேர்ந்து அடுத்த பிறப்பில் உனக்கு வரும்னு சொல்றாரு. நீங்களே நினைப்பீங்க, இந்த அம்பானி எல்லாம் என்னடா செய்யணும், இவ்வளவு கோடி கோடியா வச்சிருக்கான், இவெல்லாம் எங்க இருந்து வந்தான்? அதானி எல்லாம் எங்க இருந்து இவ்வளவு கோடி சம்பாதிச்சிருக்கான்? இந்த ரஜினிகாந்த் அழகே இல்ல, பூரா வழுக்கத்திலே மாதிரி 75 வயசுல 600 கோடி 700 கோடி படம் எப்படா ஓடுது? இவெல்லாம் போன பிறகு அதை செய்து வந்தான். அம்பானி கூட ஒரு ராஜராஜ சோழனா இருந்திருப்பான். அம்பானி கூட ஒரு ராஜேந்திர சோழனா இருந்திருப்பான். யாருக்கு தெரியும்? அவன் செய்த முதலீடு செய்த பணமும் சொத்தும் எந்த தகுதியும் இல்லாதவனுக்கு அது வந்து குவியுதுன்னா நீ புரிஞ்சுக்கோ, இது முன் ஜென்ம வினை. ராஜா, உனக்கு இதெல்லாம் நம்புறது கஷ்டமா இருக்கும். ஆனா நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு 60 வயசா இருந்தால் ஒரு 70 வயசா இருந்தா அது 70 வயசுக்கு வந்து நீ யாருன்னு உனக்கு தெரியாது. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நீ எங்க போறன்னு உனக்கு தெரியாது. அப்போ வேதம் சொல்லுகிறது இதுதான் உண்மை. நீ இந்த கணம் இந்த பிறவியில 10 ரூபா வேணும், அடுத்த பிறவிக்கு எனக்கு 11 ரூபா வட்டியோட சேர்த்து வேணும்னா 10 ரூபா செலவு பண்ணு. இல்ல என்கிட்ட இருக்க முழு பணத்தை நான் இறையடியார்களுக்கும் இறை சேவைக்கு நான் செலவு செய்வேன்னு சொன்னா அடுத்த பிறவியில உனக்கு நீ படுத்திருந்தாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவன், ஏங்க நான் கோயில் கோயிலா போறேன், திருவாசகம் முற்றுவதெல்லாம் அலைகிறேன், எனக்கு ஏங்க இவ்வளவு பிரச்சனையா இருக்கு? ஒண்ணுமே செய்யாதவன் நல்லா இருக்காங்க, நல்ல கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கான், 10 காசு செலவழிக்க மாட்டேங்கிறான், 1000 ஏக்கர் வச்சிருக்கான். எப்படிங்க இவனுக்கு கடவுள் கொடுக்குறான்? பைத்தியகார பயலெல்லாம் இருக்கிறான் கடவுள், இவனுக்கு போய் ஏங்க கொடுக்குறான் நினைப்பீங்கல்ல? அவன் இப்ப செய்தது இல்ல ராஜா, முற்பிறவியில் செய்தது. இந்த பிறப்புல இன்னைக்கு இந்த நாகர்கோயில் சரக்கல் விலையில பகவான் உனக்கு இந்த உபதேசத்தை தரான்னா அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, விழிச்சுக்கோ. நீ இறை பணிக்காக இறை அடியார்களுக்காக செலவு செய்யும் ஒவ்வொரு பணமும், ராஜாக்கள் எப்படி செய்தான்? கோயில கட்டினதோட இல்ல, அடுத்த 1000 தலைமுறைக்கு அது செயல்படுறதுக்கெல்லாம் சொத்தை வச்சான். அவெல்லாம் அவ்வளவு சாதாரணமா போயிடுவானா? இறைவன் விட்டுருவானா?
நீ நாமத்தை பாடு, திருவாசகம் முற்றுதல் பாடுறதுக்கே இவ்வளவு புண்ணியம் நீ அறிஞ்சு வச்சிருக்கேன்னா அவன் அவ்வளவு பெரிய பணியை செய்தவனுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் அவன் தெரிஞ்சு வச்சிருப்பான். யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு. நீ இதை அறியாத பாமர ஜனங்கள், ஆன்மீகம் என்றால் என்ன, பக்தின்னா என்னன்னு தெரியாத பாமர ஜனங்கள் 10 காசு செலவழிக்க மாட்டேங்கிறான். ரோட்டரி கிளப்ல கொண்டு லட்ச லட்சமா கொடுக்குறான். 10 லட்சம் 2 நாள் ரூம் போட்டு கொடுப்பாங்க கொடைக்கானல்ல. அன்னை வாங்கண்ணே குடும்பத்தோட இருந்துட்டு போங்க. 2 நாள் ரூம் போட்டு தந்தார். 10 காசு கோயில் கொடுக்க மாட்டார். ரோட்டரி கொடுக்குற காசு எல்லாம் அமெரிக்காவுக்கு போகுது. உனக்கு என்ன புண்ணியம் இருக்கு? லயன்ஸ் கிளப், அந்த கிளப், இந்த கிளப், என்ன புண்ணியம் இருக்கு? இறைவனுக்காக செலவு செய். நீ ஏன் புழுவா பல்லியா பாச்சாவை பிறக்காம மனிதனா பிறந்திருக்க தெரியுமா? இந்த காரியத்தை செய்யறதுக்கு தான் அவனை படைச்சிருக்கான். பொழைச்சு போடு. இந்த நல்ல காரியத்தை செய்தாவது நீ நல்லாரு, அடுத்த பிறப்பிலையாவது நல்லாரு என்கிற சகல பிறவிகளில் உள்ள பாவத்தை கழுவுவதற்காகத்தான் இந்த பிறவியை தந்திருக்கான் ராஜா. அப்ப நீ புரிஞ்சுக்கணும், நான் துன்பப்படுறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன், நான் நோய்வாய்ப்படுறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன், நான் அடியோலப்படுறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கிற சிந்தனை உன் மனசுக்குள்ள இருந்தால் தெய்வத்தின் மேல நீ எப்படிப்பட்ட பக்தியை வைப்ப? இவ்வளவு பாவம் செய்த எனக்கு கூட கொஞ்சம் கலரை கொடுத்திருக்கான், 2 கையை நல்லா கொடுத்திருக்கான், 2 காலை நல்லா கொடுத்திருக்கான் எனக்கு. இங்க நிறைய பக்தர்களுக்கு என்ன கவலைன்னா, நாங்க சொல்லுவோம், ஐயா உயிர் பிரியும் தருவார். நான் வீட்டுல கூட சொல்லுவேன், அம்மா எவ்வளவு பெரிய நோய் வந்துட்டாலும் என்ன பெரிய ஆஸ்பத்திரிலாம் கொண்டு போட்டு பார்க்காது, நம்ம ஆஸ்பத்திரியில என்ன பார்க்க முடியுமோ அதை பார்த்தா போதும். ஏன்னா இவ்வளவுதான் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல அப்பல்லோக்கோ இல்ல உங்க ஊர்ல இருந்து ஒரு டாக்டர் டிவியில பேசிட்டே இருக்காரு, அவர்கிட்ட கொண்டு போனாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். என்ன காசு தான் வித்தியாசம். இங்க 5000 ரூபாய் கொடுத்தா அங்க 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். அவர் வாக்கிங் போஸ்ல பேசுறாரு, நடக்கத்துல பேசுறாரு, எல்லாம் பேசுறாரு. நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு, அவங்களுக்கு சொந்தக்காரங்க வேற. அப்படி இப்படி பேசினாலும் என்ன வேற என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கு? என்கிட்ட கடல் தண்ணியில ஒரு புள்ள விழுந்துட்டுன்னு ஒரு பையன் உயிர் போறது உள்ள நிறைய மண்ணெல்லாம் போயிட்டு, கடல் மண் என்கிட்ட ட்ரீட்மெண்ட் கொண்டு வந்தான். இந்த பையன் கொண்டு வந்தோடனே, சார் பாவம் சார், பைசா எல்லாம் கிடையாது பாத்துக்கோங்க, பைசா எல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அப்ப நான் சொன்னேன்ப்பா பைசா எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி, அப்ப நான் இப்ப என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? நீ இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, பிழைக்கவே, ஆனா அவங்ககிட்ட பைசா கிடையாது. என்னடா அது கொடுமை, எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணியாச்சு, 5000 ரூபாய் தான் பில் போட்டேன் உயிரெல்லாம் பிழைச்ச பிறகு. அவன் நான் அவங்ககிட்ட சொன்னோம்ல அவங்ககிட்ட பைசா கிடையாது, பிறகு 5000 ரூபாய் பில் போட்டிருக்கீங்க. ஆனா நாசமா போறவன கடல் தண்ணிக்குள்ள ஓம்புள்ள விழுந்தாலும் சரிதான், அம்பானிக்கு புள்ள விழுந்தாலும் சரிதான், ட்ரீட்மெண்ட் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அம்பானிக்கு புள்ள கடல் தண்ணியில விழுந்துட்டோம்னா அவனுக்கு என்ன வேற ட்ரீட்மெண்டா? கடல் தண்ணிக்குள்ள ஓம்புள்ள விழுந்தாலும் அதானிக்கு புள்ள விழுந்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் தானே. அப்புறம் அங்க பைசா கிடையாது, இந்த பைசா கிடையாதுன்னா எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான்டா, எல்லாரும் ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இப்படி ஒரு அறியாத பாமர ஜனங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்போ இறைவனை பற்றிய புரிதல், ஆன்மீகத்தை பற்றிய அடிப்படை அறிவு உங்களுக்குள்ளே இருக்குமானால் இறை நிந்தனை நடைபெறாது, இறைவன் மீது உங்களுக்கு கோபமே வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீங்க இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. இறைவா இறைவா. இந்த பலருக்கும் இருக்கு. நாங்க சொல்லுவோம், உயிர் பிரிகிற தருவாயிலே இறைவனுடைய நாமத்தை கேட்டுட்டே இருக்கணும், இறைவனுடைய பாதத்தை பார்த்து. நான் அதை சொல்ல வரேன், எங்க ஹாஸ்பிட்டல் நான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது என்ன நோய் வந்தாலும் சரி, உங்களால பண்ண முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணி இதுல போட்டுருங்க, என்ன வலி இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு ஏதாவது பெத்தடினோ மார்பினோ ஊசியை போட்டு போட்டுருங்க. ஆனா பகவானுடைய நாமத்தை எனக்கு காதுல கேட்டுட்டு இருக்கும்படி வச்சிருங்க, அவருடைய திருவடிகளுடைய படத்தை வச்சிருங்க. நான் பார்த்தேன், கண் அப்படியே மூடுறப்போ அதை பார்க்கணும், காது அதை கேட்கணும். அப்படி நான் சொல்றது பல அடியார்கள் என்கிட்ட கேட்பாங்க, ஒருவேளை வாய்ப்பு இல்லாம போயிட்டா, எவரோ நம்ம கார் ரோட்ல அடி போட்டு எங்க மதுரை ஜிஎஸ்ல தூக்கி கொண்டு போட்டா, இல்ல கோயம்புத்தூர் ஜிஎஸ்ல தூக்கி கொண்டு போட்டா நமக்கு என்னங்க கேட்க போகுது? அப்ப நம்ம என்னங்க செய்வோம்? ஐயோ கடவுளே 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 கடவுளே, அட பைத்தியக்கார பேல. பகவான் சொல்லுகிறார் பாகவதத்திலே, அதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? அப்ப நடக்க பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு உனக்கு வாய் நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு உனக்கு கை நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு கால் நல்லா தானே தந்திருக்கேன், இப்ப சொல்லுடா என் பேரை, இப்ப சொல்லிட்டு அப்ப உள்ளதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நீ என் நாமத்தை கேட்கணுமா இல்ல டிஸ்கோ சாந்திகர் சத்தத்தை கேட்கணுமாங்கிறது அப்ப நான் முடிவு பண்றேன். இப்ப உனக்கு எல்லாம் நல்லா வேலை செய்தில்ல, இப்போ நீ என்னுடைய நாமத்தை சொல்லு, அவருக்கு சேவை செய்கிறார். அன்பானவர்களே, ஆன்மீகத்தை பற்றிய புரிதல் நமக்கு வேணும், இறைவனை பற்றிய புரிதல் வேணும். நாம பிச்சை கேட்கிற ஆள் அவர் இல்லைங்க, நாம மனு போடுற மனுதாரர் அவர் இல்லைங்க, அவர் இல்லை, அவருக்கு அந்த வேலை இல்லை. அவர் ஆல்ரெடி ஒரு உலகத்தை படைச்சு, இறைவன்கிறது யார் தெரியுமா? கடவுளுங்கிறது யாரு தெரியுமாங்க? யாரு தெரியுமா கடவுள்? இங்க இருக்கிற
99% ஜனங்களுக்கும் நான் என்கிற அகந்தை. இப்ப யாராவது இங்க ஒருத்தங்களை நாயேன்னு ஏசி பாருங்க. உங்க அடியார்கள் ஒரு ஆளே நாய அப்படி சொல்லி பாருங்க. என்ன நாயன்னு சொல்லிட்டே நீ எப்படி சொல்ல, அடுத்த தடவை நான் வரலாம் இல்லையா பாத்துருவோம். இவ்வளவு ரோசம், இவ்வளவு இறைவன் என்பவன் யாரு தெரியுமா? இங்க இருந்து புளூட்டோன்னு ஒரு கிரகம் இருக்கு, கடைசி கிரகம் தெரியுங்களா? படிச்சிருக்கீங்களா ஸ்கூல்ல? அந்த புளூட்டோ கிரகத்துக்கு போனாலே 90 ஆண்டுகள் வேணுமா. இப்ப பிறந்த பிள்ளைய ராக்கெட்ல போட்டா கூட போகாது. இங்க இருந்து அப்படி எட்டி பார்த்தா நட்சத்திரம் தெரியுது. ஒரு நட்சத்திரம் இல்ல, 1 கோடி நட்சத்திரம் தெரியுது. அந்த நட்சத்திரத்துக்கு போனோம்னா அது பூமியோட பெருசா ஒரு நட்சத்திரமே. 3000 ஆண்டுகள் வேணுமா ஒரு நட்சத்திரத்துக்கு போறதுக்கு. ராஜா நல்லா கேட்டுக்கோ, புளூட்டோ கிரகத்துக்கு போறதுக்கு 90 ஆண்டுகள் வேணும். நம்ம கண்ணால பாக்குற நட்சத்திரத்துக்கு, ஒரு நட்சத்திரத்துக்கு போகணும்னா 3000 ஆண்டுகள் வேணும். அது பூமியோட பெருசுங்கிறான். அதுவே பல கோடி இருக்கு. அதுக்கு மேல உன் கண்ணுக்கு தெரியுது நட்சத்திரம், அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல என்ன இருக்கும்? யார் கண்டா? யாருக்கு தெரியும்? இதெல்லாம் படைச்சுக்கிட்டு வந்து சும்மா இருக்கான். ஒரு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. ஒரு புழுவிலும் கீழானவன் நீ படுத்துற பாடு இருக்கு. ஐயோ, இவ்வளவுத்தையும் படைச்சுக்கிட்டு அதை சரியா சுழல வச்சுக்கிட்டு அவனுக்கும் சும்மா உட்கார்ந்து இருக்கான் தியானத்துல. அவன்தான் ஆண்டவன் அல்ல, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகர். இந்த பிரம்மாண்டங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். இன்னைக்கு சித்திரை 1 கொண்டாடிட்டு இருக்கிறோமே, இந்த சித்திரை 1 தான் உலகத்துக்கே புத்தாண்டா இருந்திருக்கணும். ஆனா உணர்ச்சியற்ற, உண்மை அறியாத பாமர இந்து ஜனங்கள் இருந்ததால், அடிமைப்பட்டு கிடந்ததால் இன்னைக்கு எவனோ வச்ச வெட்டி நியூ இயர் இந்த உலகத்துக்கு நியூ இயர். ஏன் தமிழ் புத்தாண்டு உலக நியூ இயரா இருந்திருக்கணும்? ஏன் இருந்திருக்கணும்? அறிவியல் படி பூமி தன்னைத்தானே சுத்துது, எல்லாருக்கும் தெரியும். 24 மணி நேரம் அது தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுத்தி வருது. அது 365 நாள். அது ரவுண்டா சுத்துறா இல்ல, நீள்வட்ட பாதையில சுத்துது. நீள்வட்ட பாதையில சுத்துது. இப்ப இந்த 364 நாள் முடிச்சு, இன்னைக்கு 365 நாள் முடிச்சு, இன்னைக்கு திரும்ப 1வது நாள் இன்னைக்கு தொடங்குது. இப்போ இந்த நீள்வட்ட பாதையில பூமி சூரியனுக்கு பக்கத்துல வந்துச்சு. அதனாலதான் இவ்வளவு உஷ்ணம், இவ்வளவு உஷ்ணம் தான். இப்ப அந்த நீள்வட்ட பாதை அப்படியே சுத்துனது சூரியன் பக்கத்துல வந்துட்டு, இது தொடங்கின இடத்துல இன்னைக்கு தொடங்குது. சித்திரை 1 அறிவியல் படி புத்தாண்டு, இதுதான் தொடங்குற இடம். ஆனா நம்முடைய அறிவியலும் நமக்கு தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது, அடிப்படையும் தெரியாது, ஒன்றும் தெரியாது நமக்கு. அன்பானவர்களே, ஆன்மீகத்தை புரிந்து கொள்ளுங்கள், கடவுளை அறிந்து கொள்ளுங்கள். இது எல்லாம் நம்ம வெளிவேஷம் தான் போடுறோம். நீங்க பகவான் ரமண மகரிஷி சொல்லுவார், நீ ருத்ராட்சத்தை அணிய வேண்டியது முக்கியம் இல்லை, நீ ருத்ராட்சமாக மாறும்பார். ருத்ராட்சமாக மாறும்பார். நாம எவ்வளவு நாளைக்கு ருத்ராட்சம், நீங்க எல்லாம் கொஞ்சம் குறைஞ்ச ருத்ராட்சமா போட்டிருக்கீங்க. நான் கூடுதல் ருத்ராட்சம் போட்டேன், 38,000 ரூபாய். இதுக்கு முகமே கிடையாது, முகமே இல்லாத ருத்ராட்சம் போட்டிருக்கேன் நான். அப்ப இதெல்லாம் போட்டதுனால நான் பெரிய யோக்கியனா? இல்லை. இதெல்லாம் போட்டிருக்கமே எல்லாம் யோக்கியமா? நாம சிந்தனையாலும் செயலாலும் இறைவனுடைய அடிமை என்பதை நாம் எப்போதும் நினைக்கிறோம். ஐயா எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க தான் நடத்தணும். சத்தியமா அந்த சித்திரை 1ஆம் தேதி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டோம். எப்படி நடத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வர வர எனக்கு கை காசு பேலன்ஸ் எல்லாம் குறையுது. என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வருது, மே 25 அவளுக்கு என்கேஜ்மெண்ட். அப்போ காசு வேணும், என் நகை சேர்க்கணும். அவங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரங்க, நகைலாம் ஏற்கனவே சேர்த்து வச்சு பிள்ளைய நல்லபடியா கட்டி எடுத்து கொடுத்து செட்டில் ஆயிட்டாங்க. நாங்க இன்னும் தங்கமே வாங்க தொடங்கல, அதுக்கே தங்க வேலை வேற இந்த வேலைக்கு போயிடுச்சு. இனி வெள்ளிலே செய்து போட முடியும். பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் கேட்கறான், எவ்வளவு போடுவீங்க எவ்வளவு போடுவீங்க கேட்டுக்கிட்டே வேற இருக்கான். என்ன செய்யன்னு தெரியல. இங்க வேற அடியார்களுக்கு வேற நம்ம ஏதாவது தொண்டு செய்துக்கிட்டே இருக்கணும், அது வேற செய்யணும். சத்தியமா சித்திரை 1ஆம் தேதிக்கு நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எல்லா ஹோட்டல்லையும் சாப்பாடு கேட்கறேன், கேஸ் இல்ல சார், ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியல. உங்களுக்கு 3 வேளை முதல் நாள் சாப்பாடு, அடுத்த நாள் சாப்பாடு, என்ன பண்றேன்னே தெரியல. காசு இல்லை, சத்தியமா இல்லை. ஏன்னா எங்களுக்கு லோன் நிறைய இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கே லோன் 2.5 கோடி ரூபாய் லோன் இருக்கு, 4 காருக்குள்ள லோன் இருக்கு, நிறைய லோன் இருக்கு. இப்ப வேற மகளுக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் லோன் போட்டிருக்கோம் நகை வாங்குறதுக்கு. லோனை போட்டு ரூபா வந்துட்டு நகை வாங்க முடியல, ஏன்னா விலை ஏறிக்கிட்டே இருக்கு. இப்படி ஊர்பட்ட கடத்துல இருக்கிறமே என்ன செய்யறது? சித்திரை 1ஆம் தேதி என்ன செய்யறது? அதுதான் இறைவன். நான் நினைப்பேன், பகவானே இந்த காரியம் உமக்கான காரியம், எனக்கான காரியம் ஒண்ணு இல்லை. இது நடத்துவது உம்முடைய கடமை. வரக்கூடிய ஒரு அடியார் கூட இதுல 1% கூட மனம் நொந்தோ தெரியாமல வந்துட்டோம். நிர்மலாமா பேச கேட்டு, நிர்மலாமா வேற அவரு ஆஹா ஓஹோன்னு சொன்னாங்க, வந்து பார்த்தால தெரியும் இந்த மனுஷனை பத்தி. அப்படி யாருமே நினைச்சிடக்கூடாது பகவானே. அப்படி நினைக்கிறப்போ
திடீர்னு எங்க இருந்தோ நமக்கு ஒரு காணிக்கை நம்ம பேங்க்ல கிரெடிட் ஆகும். அது பட்டாசு மாதிரி வெடிக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஒரு பக்தர் அப்படியே ஒரு பெரிய தொகையை நமக்கு அன்பளிப்பா காணிக்க. அப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் அவர்கிட்ட கேட்கவே இல்லை. அவர் பகவானுக்கு பக்தரும் கிடையாது, ஒரு சாமி யாருமே, அவர் என்னதான் தெரியும், கொஞ்சம் என்னதான் தெரியுமோ அவருக்கு யாருக்கும் தெரியாது. நான் கேட்கவும் இல்லை. திடீர்னு நேத்து மத்தியானம் ஒரு பெரிய தொகை என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகுது. இவர் அக்கௌண்ட் தானா என்னன்னு தெரியாமலே நான் ஆசிரமத்தில் உள்ள பெண்கள்கிட்ட சொல்ல அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னேன். இது அவர் தான் அனுப்பியிருக்காரா கன்ஃபார்ம் பண்ணி. அவர் உடனே என்னங்க குருஜி ஏன்ட்ட, ஐயோ இல்லை நான் தான் அனுப்புறேன், அதை வச்சுக்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த நல்ல உள்ளம் பாண்டியன் என்கிற ஒரு நிறை பாண்டியன் என்கிற ஒரு நல்ல உள்ளம். இந்த காரியம் பகவானுடைய சித்தத்தால் இந்த நிறை பாண்டியன் என்கிற அவருடைய ஒரு நல்ல காரியத்தை இவ்வளவு நிம்மதியா நடந்தது. ஒவ்வொரு அசைவையும் அவர் நடத்துவார். இதுதான் சரணாகதி. பக்தின்னா நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும், அழுதுகிட்டே இருக்கணும், ஐயா 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 நான் என்ன செய்வேன், ஐயா என்ன செய்வேன். சரணாகதி என்பது அவருடைய பாதத்துல போட்டு பேசாம இருக்கும். ஐயோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நடந்தாடிப்போம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பக்திக்கும் சரணாகதிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. பக்தி என்பது நீங்க புறக்க பிடிச்சுக்கிட்டே இருக்க, நீங்க விட்டீங்கன்னா நீங்க கீழே விழுந்தீங்க. பக்தியை ஒரு நாள் மறந்தீங்கன்னா கீழே விழுந்தீங்க. சரணாகதி என்பது பூனைக்குட்டி மாதிரி பேசா, அது தூக்கிட்டு போகும், அது போராடலாம் அவரை தூக்கிட்டு போகும். அது எந்தெந்த அவதாரம் எடுக்குதோ அப்பெல்லாம் சரக்கொலையில் ஒருத்தவங்க இல்லாம அவனை கூடுப்பா. ராமர் கிஷ்கிந்தா வரும்போது எங்க ஆஞ்சநேயர் ஒருத்தவன் அவனை கூடுப்பா. அங்க போறது குகன் ஒருத்தவன்ப்பா கூடுப்பா. அங்க போனால இப்படி ஒவ்வொருத்தையும் சேர்த்துப்பார், கூட சேர்த்துப்பார். எப்பெல்லாம் அந்த அவதாரம் வருதோ நம்ம அதுக்கு முன்னாடி அனுப்பி வச்சுருவார். போராஜா நான் வந்துட்டே இருக்க பின்னாடி போ. ஆகவே நான் பிறப்பெடுக்க ஆசைப்படுகிறேன். எப்போதெல்லாம் ஈஸ்வரன் இங்கு வருகிறாரோ, விறகு வெட்டியாவோ மண் வெட்டியாகவோ இல்லை சேமநாத பாகவதரை தோற்பிப்பதற்காகவோ, அது ஒரு ஜால்ராடிக்கவனாட்டா நான் வரணும் சாமி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 11,000 ஆண்டுகள் நீங்க ராமராஜ்யம் நடத்த போயிட்டீங்கன்னா நான் எங்கிட்டு போய் உட்கார்ந்துருப்பேன்? இருக்க முடியாது. அங்கிட்டு ஒரு அணிலாவது நான் வந்துக்கிறேன், இல்லை காலில் போடுற செருப்பாட்டாவது நான் வந்துடுறேன். ஆகவே அன்பானவர்களே, பக்தி சரணாகதி இந்த ரெண்டும் நீங்கள் பக்தியின் உச்சத்தில் இருக்கிறீர்கள். அந்த அம்மாவை பார்த்து உண்மையில பொறாமப்படுறேன். என்ன உருகுறாங்க அப்படியே பக்தியில. இதற்கு அடுத்த நிலைக்கு அவர்கள் சென்று விட்டார்களானா அவர்கள் நிச்சயமா ஒரு காரைக்கால் அம்மையார் தான். சரணாகதிங்கிறது எப்படி தெரியுமா? நம்ம பக்திங்கிற பேர்ல பூஜ்யமா போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா ஒரு முரட்டத்தனமான பக்தியை காட்டுறோம். பூஜ்யமா போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் இந்த நாகர்கோவில் இப்படி ஒரு விசிட் வந்து சரக்கு விலையில சிவகுமார்ங்கிற ஒரு ஆள் பேசினதை கேட்டு ஒரே ஒரு ஒண்ணு போட்டுட்டீங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் போடுற பூஜ்யத்துக்கெல்லாம் வேல்யூ வந்துடும். புரியுது நான் சொல்லுது? அதுக்கப்புறம் ஒரு பூஜ்யம் போட்டா 10 ரூபா, இன்னொரு பூஜ்யம் போட்டா 100 ரூபா, இன்னொரு பூஜ்யம் போட்டா 1000 ரூபா, இன்னொரு பூஜ்யம் போட்டா 10,000 ரூபா. அது நீ எத்தனை அப்புறம் பூஜ்யம் போட்டாலும் அது உனக்கு லட்சம் கோடின்னு போயிட்டே இருக்கும். ராஜா ஒரே ஒரு ஒண்ணு போட்டுரு தயவு செய்து. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுராய். என்னுடைய ஆர்வீர் அண்ணன் ஆன்மீக சுடர் திரு சுயம்பராஜன் அவர்கள் உங்களிடத்திலே அருமையா பேசுவார் திருவாசகத்தை பத்தி. அவர் என்ன மாதிரி பேச மாட்டாரு, நம்ம வியாக்கியானம் பேசுவோம். அவர் ஆன்மீகத்தை பத்தி அருமையா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உரையாடுவார். அருமையான மனிதர்.